எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வெங்காய வடை பண்ணி ஒரு மசாலா டீயோட சாப்பிடும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு இந்த சைஸ்க்கு பெருசாக வெங்காயம், இதை விட உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தால் நான் 2 இல்லை 3 எடுத்துக்கிறேங்க. எனக்கு எல்லோ ஆனியன் தான் கிடச்சி, உங்களுக்கு ரெட் ஆனியன் கிடச்சா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு தான் நம்ம அந்த வெங்காய வடைக்கு உள்ள உப்பு. ஸோ நான் இதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல கையை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை நம்ம வெங்காயத்தை இந்த உப்போடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெங்காயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு குச்சி மாதிரி இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த உப்பு சேர்த்து பண்ணும் பொழுது அதில் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வெளியே வந்துடும். அது இந்த மாதிரி நீங்கள் கையால் பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், வெங்காய வடை சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையால் பிசையும் பொழுது அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்து ஈரப்பதத்தோடு நமக்கு வெங்காயம் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு நாம் என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து கடலை மாவு வந்து 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதான் சேர்க்குறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இந்த வெங்காயம் சைஸை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு 1/4 கப்புக்கு நான் கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கோதுமை மாவும் சேர்க்குறேன். சப்பாத்திக்குள்ள மாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தலைகள் சேர்க்குறேன். நீங்கள் புதினாவோ இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் நல்லாவே சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கும் ஓமம் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஓமம் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா இல்லை நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சில பேருக்கு வரும், அதனால தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீ வெங்காயத்தை அளவை பொறுத்து நீங்கள் மாவு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வடை அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ முதல்ல எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காய கலவைகளை இந்த மாதிரி குட்டி சைஸ் பாலாக எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெங்காய வடையில் முக்கியமான ஒன்று வெங்காயோடைய அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவை ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு போண்டா மாதிரி கிடச்சிரும். நீங்கள் வெங்காயத்தை சரியாக பிசையாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி ஆயிரும். ஸோ வெங்காய வடைனா அது வெங்காயம் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த உப்போட வந்து பிசையும் போது தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து சுட்டு எடுத்தால் தான் அந்த வெங்காயோட அவ்வளோ டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எல்லா வடைகளையும் பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஆயிலை சுட வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தீயை வந்து குறைச்சிடணும். மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த வடைகள் துண்டுகள் பொருளுக்கு போட்டு எடுக்கும்போது அது நல்லாவே பொரிஞ்செடுக்கும். அப்படி இல்லைன்னா வெளியே உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடும், ஆனால் உள்ளக்க வந்து அந்த கடலை மாவுலாம் வேகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது, அதனால தான். ஸோ இந்த மாதிரி அது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து அது பேப்பர் டவலில் வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துரும். இப்போ நமக்கு அருமையான வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய வடை ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. டீ போட்டுட்ருக்க சமயத்தில் இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு மசாலா டீயோட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.